ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரீன் பீஸ் புலாவ். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆன உடனே ஒரு ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு, கீ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா நெய் காயவும், அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். லவங்கம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 பெரிய வெங்காயம், அதோடு 2 கீறின பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு, நல்லா அது கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பவுடர்டு சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து புதினாவும் மல்லியும் வந்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சது இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை புதினாவையும் வந்து போட்டு சாட்டே பண்ணிவிட்டு, ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் வாங்கி உரித்து வச்சுருந்தது இருந்துச்சு. நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நான் விசில் விட்டு ஆட் பண்ணல. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு, சக்தி மசால் பொடி, பிரியாணி மசாலா பொடி சும்மா பேருக்கு தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. அப்புறம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி, அது வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ண மல்லிப்பொடி அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் நல்லா எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிக்கிறேன். அந்த மசாலா நல்லா ஒன்று சேரணும். சேர்ந்து அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து நான் வந்து 3 உலக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 உலக்கு வந்து அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 3 உலக்கு. நான் ரொம்ப விதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அரிசியை. அப்புறம் கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தனால கொஞ்சமாக தான் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டோம், அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி நல்லா கொதி வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கொதி வரும். நல்லா இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த அரிசி, நான் வீட்டு சாப்பாடு அரிசி தான், ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து நீங்கள் உள்ளே நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே மல்லி இலை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைன்னு ஆட் பண்ணிக்கிட்டு, லைட்டாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்புல நான் கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து குக்கரை மூடி விசில் போட்டேன். விசில் போட்டதுக்கப்புறமா குக்கர் விசில் வந்து 2 விசில் நான் வந்து விட்டேன். ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். எனக்கு 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமாக நான் வந்து விடலை. அப்புறம் விசில் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்கான ஒரு சிம்பிள் பிரியாணி புலாவ்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிள், காரம் இல்லாமல் வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். அது ரொம்ப ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, அப்படி வெங்காயம் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பச்சை பட்டாணி போட்டு நீங்கள் வைக்கல. இதோட என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஆனியன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனியனோட ஃப்ளேவர் அண்டு க்ரீன் பீஸ் ஃப்ளேவர் மட்டும்தாங்க இதில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.